எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த அக்டோபர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன புது புது விஷயம் காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. கன்னியா ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். கன்னியா ராசி கால புருஷனுக்கு 6வது ராசியாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில உத்திரம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதமும், ஹஸ்தம் முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், சித்திரை முதல் 2 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கன்னியா ராசி. கன்னியா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி முதல் பகுதியும் சரிங்க, 2வது பகுதியும் சரிங்க, நல்ல ஒரு சாதகமான ஒரு அமைப்புல தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. கண்டிப்பா வாழ்க்கையில நிறைய ஏற்றங்களை கண்டிப்பா கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி முதல் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய புதன் ராசிக்குள்ள உச்ச பலத்தோட, அதாவது ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் ஆகிய 3 விதமான பலத்தையும் ஒருங்கிணைந்து அந்த புதன் வந்து கன்னியா ராசியில பெறுவார். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட புதன் வந்து உச்சம் பெற்று குருவினுடைய பார்வையிலையும் சூரியனுடையும் சேர்ந்த ராசிக்குள்ள இருக்கிறது உங்களோட புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்தும். எந்த ஒரு செயலையும் உங்க புத்திசாலித்தனத்தின் மூலமாக நீங்க செயல்பட்டு அதில் நீங்க வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். இந்த காலகட்டத்துல தன் மீது நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதே மாதிரி உங்களுக்கு எதிர்ப்புகள், மறைமுகமான வழியில இருந்த எதிர்ப்புகள், எதிரிகளை வந்து வெல்லக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குங்க. ஏன்னா ராசிநாதன் வலுத்துட்டாவே மற்ற எல்லா கிரகங்களை விட இங்க புதன் வந்து உச்சமாகிறாரு, வலுவா இருக்காரு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது உங்களோட டாமினேஷன் அதிகமா இருக்கு இந்த காலகட்டங்கள். அப்ப நீங்க தான் அங்க லீடரே. சரிங்களா? ஸோ நீங்க வந்து இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த ஒரு செயல் நீங்க இருந்தாலும் கண்டிப்பா உங்களால இந்த மாதிரி முதல் பகுதியில வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாம சுக்கிரனும் வலுவா தான் இருக்காரு. கண்டிப்பா வருமானமும் நல்லா இருக்கும், குடும்ப வாழ்க்கை இந்த மாதிரி முதல் பகுதியில நல்லா இருக்கும். அதே மாதிரி புதன் வந்து வலுவா இருக்கிறதுனால எதையுமே சமாளிச்சு ஜெயிக்கின்ற எந்த ஒரு காரியங்கள்லாம் இறங்கினாலும் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குங்க கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும். அதோடு மட்டும் இல்லாம இந்த 12ஆம் அதிபதி ராசிக்குள்ள வந்து உட்காரும் போது எதிர்பாராத வழியில, மறைமுகமான வழியில வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்கும். அதோடு மட்டும் இல்லாம செகண்ட் ஹாஃப்ல வந்து செவ்வாய் வந்து லாபஸ்தானத்துல போய் நீச்சமாகிறார். 8ஆம் அதிபதி பலம் இழக்கிறது சிறப்பு. எப்பெல்லாம் செவ்வாய் வந்து பலம் இழக்கிறாரோ அப்பெல்லாம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் குறையுங்க. சரிங்களா? அப்போ செவ்வாய் வந்து பலம் இழக்கிறதுனால கண்டிப்பா இந்த காலகட்டம் நல்ல ஒரு வருமானத்தை உண்டு பண்ணி கொடுக்கும், நல்ல ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். வீண் செலவுகள், வீண் பண வரங்கள் முக்கியமா குறைங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல இந்த சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து நீச்ச பலத்தை பெறப்போகிறார். சரிங்களா? 2ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி விரையாதிபதி பலம் இழக்கும் போது கண்டிப்பா வீண் செலவுகள், வீண் பண விரயங்கள் குறையும். ஆனா என்ன ஒண்ணு, குடும்ப வாழ்க்கையில மட்டும் இந்த மாத்திரை 2வது பேரை கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகணும், கொஞ்சம் அனுசரிச்சு போகணுங்க. அது மட்டும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சூரியன் அரை பாபர். சரிங்களா? அந்த பாப கிரகம் ராசிக்கு 2ல உட்காந்து செவ்வாயும் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப கொஞ்சம் பேச்சுல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும். ஒரு சில இடங்கள்ல டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டுடுவீங்க. அதனாலே குடும்பத்திலயும் சரிங்க, வேலை அமைப்புகள்லயும் சரிங்க, கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது வந்துடும். அப்போ இந்த மாற்றி 2வது பொதுல கொஞ்சம் பேச்சு நீங்க குறைச்சிக்கிட்டாவே வந்து வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும். அதோடு மட்டும் இல்லாம செலவுகள் குறையும், வருமானம் அதிகரிக்கும், நல்ல ஒரு லாபங்கள் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா தந்தை சார்ந்த வழியில் நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் காத்துட்டு இருக்கு இந்த மாதிரி 2வது பகுதியில. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பாக்கியாதிபதினு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். 3ஆம் இடத்துல மறைந்தாலும் தன் வீட்டை அவர் பார்க்கறதுனால கண்டிப்பா அந்த வீட்டை பலப்படுத்துவார். அப்படி இருக்கும்போது தந்தை சார்ந்த வழியில நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் காத்துட்டு இருக்கு கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும். அதோட மட்டும் இல்லாம ராசி குரு பகவான் பார்க்கறனால மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நாலேஜை நீங்க கெயின் பண்ணிப்பீங்க. இது நாள் வரைக்கும் ரொம்ப டல்லா இருந்த பசங்க நல்லா சுறுசுறுப்பா ஆக்டிவா வந்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸ்டடீஸ்ல ஒரு இன்வால்மெண்ட் கண்டிப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதோடு மட்டும் இல்லாம சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறனால படிப்பை தவிர்த்து இயல், இசை, நாடகம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும். அதோட மட்டும் இல்லாம பாக்கியஸ்தானம் வலுவா இருக்கனால இந்த திருமணமான கன்னியா ராசி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது யாருக்கெல்லாம் காலதாமதமாயிட்டு இருக்கும் அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்குங்க. ஏன்னா பாக்கியாதிபதி பாக்கியத்தை பார்க்கும்போது கண்டிப்பா நல்ல ஒரு புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தே ஆகணும். குருவும் புத்திரகாரனும் அங்க பாக்கியஸ்தானத்துல வலுத்து உட்காந்துருக்காரு. ஸோ கண்டிப்பா நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ யாருக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகாம இருக்கு அப்படின்றவங்களுக்கும் இந்த காலகட்டம் இந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகுங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு நல்ல ஒரு டைம் வந்துடுச்சு கன்னியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா 6ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சனி வந்து இங்க வக்ரமா இருக்கிறதுனால அந்த கடன், நோய், எதிரி சார்ந்த வகையில வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கி கொடுக்குங்க. எதிரிகளால் அதனால் வரைக்கும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு தன்மையை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ராசிநாதன் வலுவா இருக்கார், சனியை விட இங்க வந்து புதன் தான் வலுவா இருக்கார்.
ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக உங்களுக்கு இதனால் இருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கண்டிப்பாக உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. சனி வந்து தன்னுடைய 7ஆம் பார்வையால் ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனியுடைய பார்வை 12ஆம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் திருமண வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போயிட்டீங்க. இந்த மாதத்துக்கு 2வது பேர் விட்டு கொடுத்து போயிட்டா கொஞ்சம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பாக இருக்கும் கன்னியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி ரைட்டு சொன்ன மாதிரி ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு காலகட்டம். அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகுங்க. மருத்துவ செலவுகள் குறையுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் அதிபதியாகவும் வருவார். அப்போ 3 கூடியவன் நீச்சமாகிறது ஒரு மைனஸாக இருந்தாலும் அந்த இடத்துல சுக்கிரன் வந்து நிற்கிறது ஒரு ப்ளஸ் தான். சரிங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் இந்த மாற்று 2வது பகுதியில் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்தாலும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிடைக்காம ஒரு செகண்ட் அட்டம்ப்ட்ல கிடைக்கிற வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்காக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் போது அந்த விஷயங்கள் அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த காலகட்டங்கள்ல. கொஞ்சம் நீங்க எஃபர்ட் மட்டும் தான் நீங்க போடணும் இந்த காலகட்டங்கள்ல. அதே மாதிரி 10 கோடியவன் 2ல வந்து உட்கார்றாரு. சரிங்களா? அது சிறப்பு தான். புதன் 2ஆம் இடத்துல வந்து உட்காரும்போது இந்த தொழில் ரீதியாகவும் சரிங்க, வேலை ரீதியாகவும் சரிங்க, நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். இதனால் வரைக்கும் தடையாய் தாமதமாய் கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் வந்து இப்போ ரொம்ப விரைவா சுறுசுறுப்பா ஆக்டிவா நடந்து முடியக்கூடிய ஒரு தருணமா இந்த தருணம் இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் குரு வந்து வக்ரமானாலும் கூட ஓரளவுக்கு நல்ல ஒரு ஏற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் ராசியையும் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறனால கண்டிப்பாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இருக்குங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு ஏற்றங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியுங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக இருந்து வந்த சொத்து பிரச்சனை சொத்து தகராறுலாம் வந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. ஸோ டைம் ரொம்ப நல்லா இருக்கு கன்னியை பொறுத்த வரைக்கும். இந்த மாதம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் நான். சரிங்களா? ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல முக்கியமான விஷயங்களுக்காக நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கும் போது கண்டிப்பா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். எப்பவுமே இந்த புரட்டாசி மாசம் வந்துட்டாவே வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துரும். ஏன்னா புரட்டாசி மாசம்னா வந்து இந்த புதன் வந்து உச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ அந்த காலகட்டங்கள்ல கன்னிக்கு நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமா எதையுமே சமாளித்து ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குங்க. தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். கண்டிப்பா நீங்க எடுத்த காரியத்தை நீங்க வந்து தைரியமா இறங்குங்கன்னா கண்டிப்பா உங்களால வெற்றி பெற முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதற்கடுத்து சந்திராஷ்டமத்தில் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி காலை 4:20 மணி முதல் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி மாலை 4:10 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைவார். 8ல் சந்திரன் மறையும் போது என்ன ஆகுனா சனியுடைய பார்வையை வாங்கியிருப்பார் அந்த காலகட்டங்களில். அப்போ என்னன்னா சனியுடைய பார்வை வாங்கும்போது கொஞ்சம் இந்த நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் வருமானம் ரீதியா பண ரீதியா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அப்போ பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும் இந்த நாட்கள்ல அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி நண்பர்களா இருந்தாலும் சரிங்க, உறவினர்களா இருந்தாலும் சரிங்க, யாரா இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. காசு இருந்தாலும் பெரும்பாலும் கொடுக்காம இருக்கிறது சிறப்பு. அப்படி கொடுத்தீங்கன்னா கொடுத்த பணம் வராது அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் அந்த பேச்சு ரீதியாகவும் சரிங்க, கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லா இருக்கும். மனக்குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும். அப்போ எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு இறை வழிபாடு பண்றது அல்லது குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு அதன் பிறகு ஒரு செயலை நீங்க தொடங்கும் போது கண்டிப்பா அந்த செயல்ல வந்து தடைகள் தாமதங்கள் இல்லாம அந்த செயல் நல்லபடியா வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.